இது வந்து எங்களுடைய ஸ்டெப்புங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சிமெண்ட் கரங்க. இது போகவே மாட்டேன்து. கிளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா இப்படிதாங்க இருந்தது ஸ்டெப்பு. என்னென்னமோ நான் வந்து கிளீன் பண்ணி பார்த்துட்டேன். போகவே இல்ல. கடைசியா வந்து இந்த ராஃப் டைல்ஸ் கிளீனர் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேங்க. இது வந்து பொதுவா நான் வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுவேன். பாத்ரூம்ல இருக்கிற உப்பு கரெல்லாம் சூப்பரா எடுத்துரும். சரி இந்த டைல்ஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப சூப்பரா போயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது இது. இதுக்கு எப்பவுமே கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தாங்க இதை நம்ம துடைக்கணும். இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இது நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது தான் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு உடனே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. பாத்ரூம் கூட சூப்பராக இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஒரு தடவை பாத்ரூமை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் தேய்க்கணும்னு கிடையாதுங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். நான் என்னுடைய படிக்கட்டு முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததோ உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் படிக்கட்டு.